என்ன மட்டும் காப்பாத்துறா. என்ன அங்க திருட்டு கும்பிடு? தொழிலுக்கு வந்திருக்கிறோம். தெய்வ பக்தி வேண்டாமா? செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறியா? என்ன தப்பு பண்ணிட்டேன்? பிரிண்டிங் மை டாக்ஸில போய் வாங்கிட்டு வந்ததா வவுச்சர் கொடுத்திருக்கிற. அவன் டோர் டெலிவரி கொடுத்ததை என் கண்ணால பார்த்தேன். 5 அழுத்தி பையில போட்டுட்டியா? அதை விடு. இந்தா சிகரெட் குடி. லஞ்சம் கொடுக்குறியா? அடச்சி எழுந்திரியா. ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற முறையில வெளியே போறோம், பார்ட்டி கொடுக்குறோம், தண்ணி சாப்பிடுறோம், மறுபடியும் வெளியே போறோம். இது ஆபீஸ். நான் மேனேஜர், நீ அக்கௌண்டன்ட். அதை கீப் அப் பண்ணிக்கோ. மாணிக்கம், என் பொண்டாட்டி இருக்கிறாள, அவ விளக்கு மாதிரியா வாங்கிட்டு வரல, வெங்காய பச்சியா வாங்கிட்டு வரல, ரிப்பனியா வாங்கிட்டு வரல, அருகாமனையா வாங்கிட்டு வரல, நான் அரிக்கிறா. அதனாலதான் ஒரு 5 ஒதுக்குனேன். ஏயா, உன் பொண்டாட்டி விளக்குமாறும் வெங்காய பச்சியும் கேட்டா உன் சொந்த பணத்துல சம்பள பணத்துல வாங்கி கொடு. ஆபீஸ் பணத்துல வாங்கி கொடுக்கணுமா? சம்பளம் பத்தலப்பா. பத்தலன்னா இதுல இருந்து எடுத்துக்கிறதா? என்னத்த அப்படி பெருசா எடுத்துட்டேன். என்ன சத்தம்? இல்ல, பெயிண்ட் கம்பெனில இருந்து பில் வந்ததுங்க. அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிச்சு. பிரிச்சுட்டோம். டிக்கேம்ல சத்தம் போட்டு பேசணும். இனிமேல் சத்தம் மெதுவா பேசலாமே. இது ஆபீஸ். மாணிக்கம், எங்க காட்டி கொடுத்துருவோன்னு பயந்துட்டேன். காட்டி கொடுத்துடலான்ற ஒரு எண்ணம் வந்தது. உள்ள குட்டிக்காரனாச்சேன்னு இன்னொரு எண்ணம் வந்து அதை அழிச்சிடுச்சு. அப்ப அடிக்கடி அதை வந்து அழிக்க சொல்லு. இனிமே ஒதுக்குற பிசினஸ விட்டுடு. அப்படி இல்ல உன்னுடைய சீட்டு கிழிஞ்சி அவ்வளவு அழுத்தம் இருக்குன்னு அதுல. வா, இன்னைக்கு என்னுடைய பார்ட்டி. எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க. ஆனா யாரும் கல்ல அடிக்க விழுந்துட கூடாது. வீடு போய் சேர்ந்துடணும். என்ன குப்புசாமி, என்ன பார்ட்டி ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படிங்க நீங்க வராம பார்ட்டி ஆரம்பிச்சா மரியாதை இருக்குதா? அப்படியா? சந்தோஷம். என்னையா பார்ட்டி மெயின் விஷயம் எங்கயா? நீங்க வந்தோன்னு ஆரம்பிக்கணும்னு மறைச்சு வச்சிருக்கேன். 5 பேருக்கு அரைபாட்டலாம் இன்னொன்னு இருக்கு. சோடாங்க. சோடா சாட்டா கேஸ் அடுத்தா தண்ணி வச்சிருக்கேன். அல்பதனமான ஆளியா நீ. ஆமா, இது என்ன 10 கடலை உருண்டை? ஆளுக்கு 2. ஒன்னு இங்க சாப்பிடுங்க, ஒன்னு வீட்டுல கொண்டு போய் குழந்தை ஊட்டிட்ட கொடுங்க. என்ன பார்ட்டியா இருந்தாயா? அடியா இதுக்கெல்லாம் வந்த மாதிரி அடி. இருங்க கடைசியில் அடிச்சுக்கிறோம்ல இப்பயா. அந்த மரியாதை பார்ட்டி இது. ஒரு மட்டன் ஃப்ரை, ஒரு சிக்கன் பகோடா, அவிச்ச முட்டை, ஒண்ணுமே இல்லை. சரி, சரக்காவது நிறைய இருக்குதான்னு பார்த்தா கோயில் தீர்த்த மாதிரியா கொடுக்குறேன். சாகுனாங்கடியில உட்கார்ந்து சாராயம் குடிக்கிற பசங்களை நம்பி வந்தா பார் என்னண்டா. கோயில் தீர்த்தம் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு உனக்கு நாக்கு நாட்டியம் ஆடுது. அதிகமா சாப்பிட்டா கெடுதல் கண்ணா. புல்லாங்கோயில் நடுவுல சிக்கன் மட்டன் எனக்கு வாங்க தெரியாதா? என்கிட்ட பணம் இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டா அது சரி வரும். எது சாப்பிட்டு கடலை துண்ணு. அதுல B1, B6, B12 எல்லாம் இருக்குது. அத கூட அல்கா பசங்க அள்ளிட்டானுங்களே இல்லையே. துண்டானுங்களா? அலையிறாங்க பாரு. அதே பையா லோகு 10 பைசாக்கு வேர் கடையில வாங்கிட்டு வாடா. ஏதாவது ஒரு பெருந்தன்மை இருந்தா 10 பைசாக்கு ஒரு 2 ஏக்கர் வாங்கி வேர்கல்ல வதக்கி சொல்றான். அதுவும் சரியா? டே லோகு 10 பைசாக்கு 2 ஏக்கர் வாங்குடா, நான் வந்து விதைக்கிறேன். பார்ட்டி கொடுக்கறானாம். பார்ட்டி பிச்சைக்காரப்ப. நீ ரொம்ப பேசுற. ஆபீஸ்ல நான் மேனேஜர், நீ அக்கௌண்டன்ட். இங்க எல்லாருமே மாமா மச்சான் தான். இங்க மரியாதைய வித்து மரியாதைய வாங்கணும். இந்த பாரு, இதெல்லாம் துப்பிட்டான். உன்னை என்னடா மரியாதை கொடுக்கணும்? நீ என்ன 7.5 குதிரை கூட்டின கோச்சில போற பெரிய பிரபுவா? அடுத்த வாரம் இதே நான் பார்ட்டி கொடுக்கறேன், நீ வந்து பார். அலையாதீங்கடா, அடுத்த வாரம் போயிடுவோம். வாங்க பசங்களா. பள்ளிக்கூடத்து பியூனு கரெக்டா பெல் அடிச்சிருப்பானே, அவனுக்கு என்ன அவசரமோ? இதுனா ப்ரோகிரஸ் ரிப்போர்ட்டா? கிளாஸ்லயே ஃபர்ஸ்டா? வெரி குட். இந்த பேனா உனக்கு பிரசன்ட் பண்றேன். என்னங்க இது 50 ரூபாய் பேனாவை கொடுக்குறீங்க? என்னடி பேசுற? கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கான், 500 ரூபாய் பேனா கொடுக்கணும். இல்ல இத கொடுத்தேன். ஆமா, உன்னுடைய ரிப்போர்ட்டுங்க. ஏன் டீச்சருக்கு டெலிவரி வருமோ? சரி விடு. சுத்தமாக பரிசு இருக்கிறாரா? நிம்மதி. ஏயா, அவன் கொடுத்தானே அது பார்ட்டியா இது பார்ட்டியா? இதுதான் பார்ட்டி.
அவன் வெறும் தண்ணிய ஊத்தி கொடுத்தான், இங்க ஸ்பென்சர் சோடா இருக்கு. ஆமா. அவன் வச்சது வெறும் வேர்க்கடலை, இங்க வெரைட்டி ஆஃப் டிஷஸ். ஆமா. அவன் கொடுத்தது லோக்கல் பிராண்டி, இது ஃபாரின். ஆமா. ஈச் 350 rupees. மேனேஜர் சார். வாயா நாயுடு, அன்னைக்கு உன்னுடைய பார்ட்டில உன்னை திட்டிட்டனே, நீ எங்க வராம இருந்தியோன்னு நினைச்சேன். அத நினைச்சிட்டு இதுக்கு வராம இருப்பனா? பார்ட்டியில 2 ரவுண்டு அதிகமா போயிடுச்சு. நான் 4 வார்த்தை பேசுறதா? நீங்களா பேசுனீங்க? உள்ள போன சரக்கு பேசிச்சு. இன்னைக்கு என்ன பேச போறீங்களோ, திட்ட போறீங்களோ? நாயுடு, ஃபாரின். என்னையா கேட்கிற? மருத வீரன்னு நினைச்சுக்கிறேன். குட். Cheers. அடிக்கிற சாப்பிடுங்க, நல்ல தாராளமா சாப்பிடுங்கயா. வாழ்க்கையில இதை விட வேற என்னையா இருக்குது? ஏயா நாயுடு, போறப்ப என்ன தள்ளிட்டு போறோம்? ஒண்ணு கிடையாதுங்க. அருணாக்குடிய கூட அறுத்து எடுத்துறானாமே. அடி கப்பு. உங்க மனசு யாருக்கு வரும்? நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். வாயை கட்டி 4 காசை ஏன் சேர்த்து வைக்கிறேன்னா எதிர்காலத்துல பிள்ளைங்களுக்கு வேணுமேன்னு தான். நான் மட்டும் சின்ன வயசுல கஷ்டப்படலையா? எனக்கு புள்ள குட்டிங்க இல்லையா? எனக்கு திறமை இருக்குதுயா. நான் எங்க போனாலும் பொழைச்சுப்பேன், அந்த நம்பிக்கையும் இருக்குது. அதனால எதிர்காலத்தை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். கப கப கபன்னு ஜம்முன்னு அடிங்கயா, சந்தோஷமா அடி. அரே அரே குடியார பசங்க என்னடா சோடாவே உடையாம எல்லாம் ராவா குடிச்சீங்க. நாயுடு மேனேஜர் சார். அந்த மரியாதை இருக்கட்டும். கேக்குறியா? அம்மா எல்லாரும் சாப்பிடாச்சா? அப்படிதான் பண்றது. அப்ப இதெல்லாம் என்ன செய்யறது? நாய்க்கு விலை உயர்ந்த சாப்பாட நாய்க்கா? நான் வீட்டுக்கு கட்டிட்டு போறேன். சரிங்கடா, இதெல்லாம் கொண்டு போய் என் பொண்டாட்டிட்ட கொடுத்தேன்னா நான் வாங்கிட்டு வந்ததா நினைச்சு அவங்க சிரிப்பாங்கடா. நான் வரட்டா? நாயுடு, வழியில பார்த்து போ. கார்ல வரும், லாரில வரும். ஒரு டாக்ஸி கொண்டாடுறீங்களா? அண்ணே டாக்ஸி வேணாண்ணே, என் வண்டியில நான் கொண்டு டிராப் பண்றேன்னு. என்ன வண்டிடா? மோட்டர் பைக்லயே போறானே, புல்லட்டுன்னு. ஸ்டார்ட் பண்ணியா? இதெல்லாம் பாருங்க. நாயுடு, நம்ம மாணிக்க பையனை வேலைக்கு வச்சிருக்கேன். ஆபீஸ் பாயா சேர்த்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வேலை கத்து கொடுத்து இவனை ஆளாக்க வேண்டியது உன் பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க, இவனை ஆளாக்கிறேன். டேய், இந்த கடையில போய் சார்மினார் சிகரெட் வாங்கிட்டு வா போ. இதுல இருந்து ஆரம்பிப்போம். ஆமா ஆமா, உட்காரு. வடால்கப்பா, வா வா. என்னடா சொன்னாங்க, நீ சாப்பிடலையா? நீ வந்தோட சாப்பிடாம தான் வந்திருக்கேன். ஏண்டா உங்க அம்மா ஊறுகாய் வைக்க மறந்துட்டாங்களா? எங்க வீட்டுல ஊறுகால பொட்டில் ஊறுகாய் வாங்கிக்கோன்னு 10 பைசா கொடுத்தாங்க. என் தங்கச்சி வேர்க்கல கேட்டது, போகும்போது வாங்கிட்டு போறதுக்காக தான் வச்சிருக்கேன். அப்ப இந்த ஊறுகாய் நம்ம 2 பேரும் தொட்டுக்குவோம். சரி. சந்தானா, இங்க வா. என்ன சார்? சாப்பிட்டியா? சாயங்காலம் சாப்பிடுறது இல்லைங்க. குறும்பு, உங்க அப்பட மாதிரியே குறும்பு. சரி சரி, நீ செலவு கணக்கு கொடு. இந்தாங்க. என்ன செலவு? காஃபி 5க்கு 1 75, மிஷின் மேனுக்கு 35, வெத்தலை வாக்கு 40, ஆக மொத்தம் 2000 ரூபாய். டேடே மீதி. டேய், கணக்கு இப்படி எழுதக்கூடாதுடா. காஃபி 5க்கு 1 75ன்னு போட்டிருக்கீல்ல, அதை 10 காஃபிக்கு 3 ரூபா 50 பைசான்னு எழுது. மிஷின் மேனுக்கு டீ 35 பைசான்னு எழுதிருக்கேல்ல, அவர் கீரை வடை சாப்பிட்டார், அது 40 பைசா, மொத்தம் 75 பைசான்னு எழுது. இப்படி ஒன்னொன்னையும் கூட்டி கூட்டி போட்டு 25 ரூபா வர்ற மாதிரி எழுதி கொடுத்தேன்னா நான் 10 ரூபா எடுத்துக்கிறேன், உனக்கு 2 ரூபா தரேன்டா. அதெல்லாம் தப்பு சார். அரங்கன கையில ஒட்டிக்கிறவாமா. முதலாளி உன்னை என்கிட்ட ஒப்படைக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? யோ குப்புசாமி, சந்தானத்தை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், அவனை வளர்த்த ஆளாக்கு, புத்தி சொல்லி பெரிய ஆளாக்குன்னு சொன்னாரு. டேய், அவசரமா முன்னேறணும்டா. நான் சொல்றத கேடுறா, என்ன நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இல்ல திங்கிற சோத்துல மண்ணு விழுந்துடாமா. சார், முதல்ல என்ன வேலை விட்டு போக சொன்னாலும் சரி, நான் திருட்டு கணக்கு எழுத மாட்டேன். நீ எல்லாம் உருப்பட மாட்டடா. நாயுடு, இதுதான் அவன் ஆளாக்கு லட்சணமா? இல்லங்க, எப்படி கணக்கு எழுதுறது? உன் கணக்கு நீயும் ஏதோ புள்ளக்குட்டிக்காரன்னு விட்டு வச்சா அவனையும் கூட்டாளியாக்க பாக்குறியா? இன்றைக்கு தான் எரியா, ரொம்ப மோசமான ஆளியா. சந்தானம் பாப்பா, இப்படி எல்லாம் கணக்கு எழுதி ஒரு சின்ன வீடு கட்டிடலான்னு பார்த்தா அந்த பய விட மாட்டான் போல இருக்குது.
உண்மையா வேலை செஞ்சா ஓலைப்பாய் கூட வாங்க முடியாது. இப்படி உட்காரப்பா. பரவாயில்ல உட்காரு. குருவி தலையில பனங்காய வைக்கிற மாதிரி இந்த சின்ன வயசுல குடும்ப பாரம் உன் தலையில விடுத்துருச்சு. ஏப்பா சந்தானம், நீ சம்பாதிக்கிற பணம் உன் குடும்பத்துக்கு போதுமா? எங்க அம்மா ராத்திரி எல்லாம் கண்ண முடிச்சு அப்பளம் போடுவாங்க. நான் அதை வீடு வீடா கொண்டு போய் வித்துட்டு வருவேன். பங்களால இருக்க அவங்க ஷூக்கெல்லாம் பாலிஷ் போடுவேன். வீடுங்களுக்கு பேப்பர் போடுவேன். என் தம்பி தங்கச்சி படிக்கிறாங்களே, அவங்களுக்கு மாசம் மாசம் ஃபீஸ் கட்டணுமே. நான் மிஷுமே கிட்ட சொல்றேன், நாளை காலையில இருந்து ஆபீஸ் நேரம் போக மத்த நேரத்துல பிரஸ் பிரிண்டிங் வேலை கத்துக்கோ. எதிர்காலத்துல படிச்சவனோட கைத்தொழில் தெரிஞ்சவனுக்கு தான் அதிக மதிப்பு. என்ன வேலை கத்துக்கிறியா? சரிங்க முதலாளி. ரகுமணி வாங்குறாங்க. என்ன இது? அதே பட்டாசுன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு செலக்ஷன்? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. பொண்ணுட்ட இல்ல என்னென்ன நீ வச்சு போயிடு. உனக்கு இது நல்லா இருக்குல்ல காம்பினேஷன்? படா நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த பட்டாசு எல்லாம் தனாதன் தனாதன் வெடிக்கணும். இந்த தெருவே நம்ம வீட்டை வேடிக்கை பார்க்கணும். ஓகே? என்ன சொல்லேண்டா, அம்மா இறந்து 8 மாசம் ஆகுது. 1 வருஷம் வரைக்கும் எந்த விழாவும் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சட்டமா? சட்டமா இருந்தா சொல்லு, ஃபாலோ பண்றேன். உங்களை எல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணும் சொல்லி அம்மா ஆசைப்பட்டாங்க. இந்த தீபாவளி இன்னைக்கு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். இந்த தீபாவளியை ஜாம் நடத்து. என்ன உனக்கு ஒண்ணு வாங்கிக்கலையா? இந்த தீபாவளி எனக்கு இல்லை. அண்ணே, இந்த படம் எப்படி இருக்கு? சரி, நைஸ். காலேஜ் ஃபீஸுக்கும் புஸ்தகத்துக்கும் 1700 ரூபாவா? எந்த வருஷமும் இவ்வளவு ஆகலையே? அண்ணே, இந்த வருஷம் நான் BA டிகிரி கோர்ஸ், புத்தகத்துக்கு மட்டுமே 600 ரூபா ஆகும். அண்ணே, இப்பெல்லாம் ஒரு குழந்தைய கான்வென்ட்ல சேர்க்கணும்னாலே 300 ரூபாய்க்கு மேல செலவாகுது. அப்படியா? நான் உங்களை எல்லாம் கான்வென்ட்ல சேர்த்தப்போ மாசம் 5-10 தானே ஆகும். அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால. சரி பணம் எப்போ? 15ஆம் தேதிக்குள்ள கட்டணும். 10ஆம் தேதிக்குள்ள கட்டணும். 7ஆம் தேதிக்குள்ள கட்டணும். சரி நீங்க காலேஜ் போங்க, நான் ஏற்பாடு பண்றேன். போயிட்டு வரேன். வரேண்ணா. சந்தானம், எங்க வந்த நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க? இது நான் அப்புறம் வரேன். என்ன எழுதிருக்கேன், மூடி கட்டு போய். ஆமா, பெரிய இலக்கியமா எழுதிக்கிட்டு இருக்க, மூடு கட்டு போறதுக்கு. என்ன விஷயம்? உண்மையிலுக்கு ஒரு 200 ரூபாய் பணம் இருந்தா கூட அடுத்த வாரம். பாரு, இந்த அடுத்த வாரம் தரேன், அடுத்த மாசம் தரேன், இதெல்லாம் வேண்டியதில்லை. ஃப்ரெண்ட்ஷிப் தான் கெட்டு போகும். உனக்கு வேணுங்கிறப்ப கேளு, என்கிட்ட பணம் இருந்தா கொடுத்துட்றேன். இல்லைன்னா அடுத்த வாரம் தரேன் நான் சொல்றேன். அழகு இப்பெல்லாம் வாழ்க்கை நடத்துறதே கஷ்டமா இருக்கு. வெறும் காலேஜ் ஃபீஸுக்கும் புக்ஸுக்கும் எவ்வளவு பணம் செலவா தெரியுமா? நானும் உங்ககிட்ட அடிக்கடி பணம் வாங்கிட்டே இருக்கேன். எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் கணக்கு வச்சிருக்கேன். நீ என்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு கணக்கு வச்சிருக்கேன். அப்புறம் என்ன பிரச்சனை? பல வருஷமா பழகிறோம், எவ்வளவோ கொடுக்குறோம், வாங்கிக்கிறோம். இப்ப மட்டும் என்ன திடீர்னு கணக்கு விளக்கு? இல்ல என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வேற ஏதாவது பேசுறது என்ன பேசு. அம்மா என்ன எழுதிருக்க? கிசு கிசு ரகசியமா சொல்ல விடாத. எனக்கு ரொம்ப நாள் அந்த கிசு கிசு பத்தி கேட்கணும்னு ஆசை. ஆமா, இந்த அந்தரங்கமான ரகசியமான விஷயங்கள் உங்களுக்கு எப்படிதான் தெரியுது? சம்பந்தப்பட்டவங்களே சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாம. இவரை பத்தி அவர் சொல்றாரு, அவரை பத்தி இவர் சொல்றாரு. எங்களுக்கு என்ன நிஜமா பொய்யாரு கூட பாக்குறது இல்ல, எல்லாத்தையும் போட்டுறோம். ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. இங்க கூத்தாடி 2 பட்டா பத்திரிகைக்காரருக்கு கொண்டாட்டம்.
எடுத்துக்கட்டு நேரம் தான். உனக்கு யாரையாவது பிடிக்கலன்னா சொல்லு, கச்சா முச்சா எழுதிடுறேன். வேண்டாப்பா, முடிஞ்ச அளவுக்கு உண்மையை எழுது. ஆமா, உண்மையை எழுதுறான். அதோட பத்திரிகை மூடிக்கிட்டு போக வேண்டியதுதான். யாரை திட்டலாம்? ஏப்பா ஏன் தயங்குற? உங்ககிட்ட கேட்கறதுக்கே தயக்கமா இருக்கு. உன் தம்பி தங்கச்சி காலேஜ் கட்ட பணம் வேணுமா? எவ்வளவு வேணும்? ஒரு 500 ரூபாய் வேணும். இவ்வளவுதானே? இந்த 500 ரூபாய்க்கு வவுச்சர் எடுத்திருக்கேன், இதை ஞாயிற்று கொடுத்து வாங்கிக்கோ. ஏப்பா என்ன விஷயம்? முதலாளி, இந்த காலத்துல ஒவ்வொருத்தர்கிட்ட கெஞ்சி கேட்டாலும் பணம் கொடுக்கறது இல்ல. நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே எடுத்து கொடுக்குறீங்க. உங்க பெருந்தன்மையும் மனிதாபிமானத்தையும் நினைச்சா என் உடம்புல புல்லரிச்சு போகுது. சந்தானம், நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து நீ உனக்காக எதையுமே கேட்கறது இல்ல, செஞ்சுக்கிறது இல்ல. இந்த காலத்துல மத்தவங்களுக்கா வாழ்றது ரொம்ப கம்மி. அந்த நல்ல கொள்கை உன்கிட்ட இருக்கு. வறுமையில சிக்கி அந்த கொள்கை தவறுங்கிற முடிவுக்கு நீ வந்துடக்கூடாதுன்னா என்னால முடிஞ்சதை உனக்கு நான் செய்கிறேன். கடவுள் தொடர்ந்து ஒருத்தர் கட்டத்தை கொடுக்கிறாருன்னா முடிவில் அவனை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்ணான்னு அர்த்தம். God is great. நாயுடு சார், நாயுடு சார், இந்தாங்க 500 ரூபாய் பணம் கொடுங்க. ஏன்பா சந்தானா, ஏற்கனவே உன் கணக்குல ஏகப்பட்ட பாக்கி இருக்கு, அது போதாதுன்னு இது வேறையா? முதலாளி சைன் போட்டுக்காரு, கொடுக்க முடியுமா முடியாதா? வாப்பா தரேன்பா, ஆவுன்னா உள்ள போயிடுற, வா வாங்கிக்க. இந்த பாரு, நான் இந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து பணத்தை எண்ணி எண்ணி எண்ணியே என் கைரேகை தேஞ்சு போச்சு. நீ சின்ன பையனா 50 ரூபா சம்பளத்துல இங்க வேலைக்கு சேர்ந்த, எங்களுக்கெல்லாம் காபி வாங்கி கொடுத்து தலைஞ்சடா. இன்னைக்கு நீ பெரிய மிஷின் மேன், உனக்கு 1000 ரூபாய் சம்பளம். நான் உங்க அப்பாவுக்கு முந்தி இங்க வேலைக்கு சேர்ந்தேன், எனக்கு 575 ரூபா தான் சம்பளம். எல்லாருக்கும் ஆண்டவன் தலையில எழுதி எனக்கு முதுகுல எழுதித்தான் போல இருக்குது. அது மழையில நனைஞ்சு அழிஞ்சு போச்சு. இந்த எல்லாம் அவங்கவங்க மன போலதாங்க வாழ்க்கை அமையும். அடே முகத்துல அடிக்கிறாரா? நாயுடு சார், நானும் தான் பாக்குறேன். ஒரு வேலை செய்யறதுக்குள்ள 9 நிமிஷம் பேசுறீங்களே, உங்களால எப்படி முடியுது? வாயாலதான். சில வயலுக்கு ஆண்டவன் வாயை கொடுத்து பேசுவனான்னு அடம் பிடிக்கிறானே. நாயுடு சார், நான் தான். 40 வயசு ஆனாலே நாய்குணம் வரும்னு சொல்றாங்களே, வாஸ்தவம் தானே? எனக்கு தெரியாதே, எனக்கு 56 வயசாகுது. ஓ நாயுடு சார், நீங்க ஒரு நாள் பூரா பேசாம இருந்தா நான் உங்களுக்கு 10 ரூபாய் தரேன். பந்தயம். ஐயோ வேண்டாமா, இந்த ஆபீஸ்ல எனக்கு வேண்டாதவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. என் வாய்க்கு பயந்துதான் ஒழுங்கா இருக்கிறாங்க. நான் என்னைக்காவது ஒரு நாள் மௌன விரதம் இருந்தேன், அன்னைக்கு நீ எல்லாரும் சேர்ந்து கண்ணா பின்னான்னு திட்டுவாங்களே. நாயுடு சார், நாயுடு சார், எங்களுக்காக ஒரு நாள் மௌன விரதம் இருங்க சார். சரி இருக்கிறேன். என்னைக்கு சார்? வர்ற ஞாயிற்றுக்கிழமை. எங்க போக சொல்ற, நீ போடா உள்ள. என்ன யோசனை பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, நேத்து நீ சாப்பிட்டு போகும்போது சொல்லிட்டு போனீங்க, புரியாதவங்களுக்கு சொல்லியோ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆனா அது சரிதானான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன புரிஞ்சது? அது எப்படி சொல்றது? அது வந்து 1 எத்தனை 2 1ங்கிற நம்பரோட இன்னொரு நம்பர் சேர்த்துட்டு 2 நீ சொல்லிட்ட. நான் சொல்றது 1ங்கிறது ஒரு உயிருள்ள ஆண், 2ங்கிறது ஒரு உயிருள்ள பெண். இந்த 2ஐயும் எப்படி கூட்டுறது? 2க்கும் மனசு பொருந்திருந்தா கூட்டல் சுலபம். சரிமா, மனசு பொருந்து இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உண்மையான காதல் 2 பேருக்கும் இருந்தா கண்ணுல ஆரம்பிக்கும், புன்னகையில வளரும். அதிலேயே புரிஞ்சுக்கலாமே. அப்படி ஒரு நிலைமை உனக்கு ஏற்பட்டா நீ என்ன செய்ய? ஏற்பட்ட என்னவா, ஏற்பட்டிருக்கு. நான் அவரை சந்திக்கிறேன், பேசுறேன், சில சமயம் அவர் கூடவே சேர்ந்து சாப்பிடுறேன். அவருடைய பார்வையில அவருடைய எண்ணத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அவராவே அதை சொல்லட்டும்னு காத்துட்டு இருக்கேன். எனக்கு எப்போதுமே இந்த மாதிரி கண்ணா மூச்சு விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வாயில புளியோதரை அடிச்சுக்கிட்டு மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம அசட்டுத்தனமா சிரிக்கும் போது பாவமா இருக்கு. அவரா எப்பத்தான் சொல்றாருன்னு பாக்குறேன்.
என்னங்க ஒரு சந்தேகம். என்ன? வந்து ஆமா நீதான் உப்பு மண்ணாச்சே, வீடு கட்டவங்க ஆயிக்கல, விளைச்சலுக்கும் பிரயோஜனம் இல்ல. சந்தானா சந்தானா வந்து நீ வேண்டாம்ப்பா, 1000 பிரச்சனையில குழம்பி போயிருக்கிற, உன்கிட்ட பேசுறதே தப்பு. அமுதா என்ன சார்? நீ சொல்லு. ஒண்ணும் என்ன சொல்லுமா. நம்பரா இருந்தா 1 1 2ன்னு சொல்லிடுவ. இங்க பாரு, அதுவே ஒரு ஆணாவும் ஒரு பொண்ணாவும் இருந்தா எப்படி? நாயுடு சார், உங்க கேள் எனக்கு புரியுது. என் விடைய பளிச்சுன்னு சொல்லிடுறேன். 1 1 2. அப்ப அடுத்த வருஷம் 3. என்னப்பா? இப்படி வாங்க, உட்கார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேச. சொல்லுங்கப்பா. கல்யாண புரோக்கர் ரங்கசாமி இல்ல, அவர் வந்துட்டு போனார். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கேம்மா. என் கல்யாணத்தை பத்தி நானே உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேப்பா. ஆபீஸ்ல எங்க கூட சந்தான்னு ஒருத்தர் வேலை செய்யறாரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா, உன் நன்மைக்காக சில விஷயங்கள் சொல்றேன். கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காத. 2-3 நாள் நல்ல யோஜனை பண்ணி அப்புறம் தீர்மானமா ஒரு முடிவுக்கு வா. சந்தானத்தை எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல பையன்மா. சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கட்டப்பட்டு அந்த குடும்பத்தை அவன் நடத்துறாங்கிறது எனக்கு தெரியும். அவனுக்கு பல பொறுப்புகள் இருக்கு. 2 தம்பிங்க, ஒரு தங்கச்சி. இவங்களுடைய படிப்பு, கல்யாணம் இதெல்லாம் வேற இருக்கு. ஏற்கனவே நிறைய கடன் பட்டிருக்கான். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியானா வாழ்க்கை பூரா வறுமையோட தான் போராட வேண்டியிருக்கும். நான் பார்த்திருக்கிற பையன் பேங்க்ல வேலை பார்க்கறான். மாசம் 1500 ரூபாய் சம்பளம். அவங்க அப்பா இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அவரும் 1000-2000 சம்பாதிக்கிறார். ஒரு பிக்கல் பிடுங்கல் இல்லாம நிம்மதியா வாழலாம். என்ன யோசனை பண்ணி பாருமா. காதல் இல்லாத வாழ்க்கையில என்ன இன்பம் சொல்ல என்ன வெக்கம். நல்லா அனுபவிச்சு எழுதிருக்காங்கல்ல அமுது. நீ என் வாழ்க்கையில வந்த பிறகுதான் இன்பம்னு என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு கிடைச்சது என் பாக்கியம். வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? என் கதையை கேட்டா நீ ரொம்ப ஆச்சரியப்படுற. 4 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இருந்துட்டார். அன்னிலிருந்து குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பு என் தலையில விழுந்துச்சு. ரொம்ப பெரிய காரியம்தான். தம்பி படிக்குதில்ல? இன்னொரு வருஷம் தான். அடுத்த தம்பி தான் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். தங்கச்சி பிசி படிக்குது. அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே. அதுக்கு மாசம் எப்படியும் ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் பணம் வேணும். இந்த காலேஜ் துறக்க சமயம் வந்துட்டா அதுக்கு எப்படியும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் மேலே ஆயிடும். தங்கச்சிக்கு வேற கல்யாண செலவு இருக்குல்ல? அது நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணமாவது வேணும். என்ன பண்றது, பல பிரச்சனைகள். வாழ்க்கையில எப்பவாவது சில பிரச்சனைகள் வரலாம், சமாளிக்கலாம். பிரச்சனையே வாழ்க்கை ஆயிட்டா தினம் போராட்டம் தான். சரி, அதை விடு. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் தான் அதெல்லாம் மறந்து சந்தோஷமா இருப்பேன். அமுது, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். அடே, மணி 5 ஆச்சு. அப்பா கோயிலுக்கு போறோம்னு சொன்னாரு. நான் வரட்டுமா? சரி, போ, நாளைக்கு பேசுவோம். என் ரேடியோ. குட் மார்னிங் நாயுடு சார். குட் மார்னிங் நாயுடு சார். அமுதா என்ன வரல? நான் கிண்டல் பண்றியா? அவன் நேத்தே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாளே. என்ன? நகமும் கதையும் போல, வானமும் பூமியும் போல, பூவும் வாசமும் போல, புளியோதரையும் தயிர் சாதமும் போல அப்படி எல்லாம் இருந்தீங்களே, உனக்கு தெரியாமலா அவ போயிட்டா? இதை இருக்குது பார், அவ கொடுத்த ரிசிக்னேஷன் லெட்டர்.
அண்ணே உனக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. யார் என்ன அந்த அமுதா? அது எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுங்க முதல்ல. இல்ல இன்விடேஷன் தான் வந்திருக்கு. அதுல அமுதாவுக்கும் பாலு கல்யாணம் போட்டிருக்கு. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. என் விடைய பளிச்சுன்னு சொல்லிடுறேன். 1 1 2. அப்பா அடுத்த வருஷம் 3. நீ இந்த மாதிரி கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. Come on, try to take it easy. எப்படி எடுத்துக்க முடியும்? அவன் என்கிட்ட ஏன் எவ்வளவு தூரம் பழகணும், ஏன் காதலிக்கணும்? முதல்ல நிஜமாவே உன்னை விரும்பி இருக்கலாம். அப்புறம் உன் கூட நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் உன் கஷ்டம் எல்லாம் அவளுக்கு புரிஞ்சு இவன் கூட வசதியா வாழ முடியாதுன்னு நினைச்சு மனசை மாத்திக்கிட்டு இருக்கலாம். வசதியா வாடுறதுக்கு பேர் தான் காதலா? ஒரு தடவை மனசு கொடுத்தா சாகுற வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் மனசை மாத்தவே கூடாது. அதான்டா காதல். சரிடா, நீ சொல்ற விளக்கத்துல இருந்து உன் குணம் தெரியுது, அவன் நடத்தையில இருந்து அவ குணமும் புரியுது. இவ்வளவு மாறுபட்டு இருக்கிற நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியுமா? சபல புத்தி இருக்கிற பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிறத விட சங்கடமான விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. இந்த கல்யாணம் நின்று போச்சேன்னு சந்தோஷப்படுறேன். சந்தானம், go and celebrate the event. இன்விடேஷனை பார்த்த உடனே அண்ணன் அப்படியே அப்செட் ஆகி போச்சு தெரியுமா? நான் நினைக்கிறேன் ஆபீஸ்ல வேலை செய்யற அந்த பொண்ணை அண்ணன் காதலிச்சிருக்கு. அண்ணனுக்கு காதல் கதல் கூட தெரியுமா? ஆச்சரியமா இருக்க. அண்ணனும் மனுஷன் தானே, அதான் காதல் வந்திருக்கு. ஆமா, அப்படி ஒருத்தர் காதலிச்சிருந்தா அந்த பொண்ணு ஏன் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க போகுது? யாரு கண்டா? அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் நம்ம மேல எரிஞ்சு விடுற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது சத்தம் போட்டிருக்கோ, அது பயந்து போய் தன் மனசையே மாத்திட்டு இருக்கோம். சேஷாத்ரி, ஏன் சார்? அன்னக்கிளி படம் பாத்தியா? 5 வாட்டி பார்த்தேன் சார். அதான் மார்வாடியில உனக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். அந்த படத்துல கதாநாயகி அண்ணன் இருக்கிறாள சுஜாதா சார். அது சரி, அவ சொல்லுவா சோகத்திலையும் சுகத்தை அனுபவிக்கிறேன்னு. அத மாதிரி இப்ப சந்தானம் சோகத்துல சுகத்தை அனுபவிக்கிறான். ரைட் சார், இனிமே என்ன பத்தி அனாவசியமா ஏதாவது பேசுனீங்க நல்லா இருக்காது. நீ வேதனையில இருக்கிறியே, உன் மனசை மாத்தி சிரிக்க வைக்கலாமே நினைச்சேன். அதுக்கு இப்படி ஆத்திரப்படுறிய? நானும் சோறு சாப்பிடறவன் தான்ப்பா. இனிமே உன்னை பத்தி பேசினா கேளு. ஏண்டா சேஷாத்ரி, இங்க வேலை பார்த்து இருந்தாலே அமுதா ரொம்ப புத்திசாலி பொண்ணுடா. ஒரு நல்லவனா, கடன் கிடன் இல்லாதவனா, கை நிறைய சம்பாதிக்கிறவன பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டா. ஆண்டவன் அவளுக்கு நல்லா எழுதி நமக்கு இங்கு தீரும் போது எழுதிருப்பான் போல இருக்குது. பாதி பாதி அழிஞ்சு போச்சு. சந்தானா, சந்தானா, இந்தாப்பா இந்த ப்ரூஃபை கொடு. ஏண்டா சேஷாத்ரி சார், இன்னைக்கு இது போறோம் சார். ஏண்டா ரொம்ப சலிச்சுக்கிற? நாகப்பா, இந்த வருஷமும் பெய்யலாமே. சர்தான் போடி. நான் ஃபெயில் ஆனா உனக்கு என்ன? அண்ணன் சம்பளம் கட்டுது, திட்டுது, நீ எல்லாம் கிண்டல் பண்ணணுமா? உண்மையே யாரும் சொல்லலாம். ஆமா, நீ பெரிய சத்தியவந்தினி. மூஞ்சிய பாரு. நேத்து அவசரமா ஒரு புக் வாங்கணும்னு அண்ணங்கிட்ட 5 ரூபா வாங்கிட்டு நூன் சோக் போனியே, தெரியாதுன்னு நினைச்சியா? ஆமா போனேன். நீ மட்டும் பெரிய யோகியன்னா போன வாரம் ஸ்பெஷல் பீஸ் கட்டணும்னு அண்ணங்கிட்ட 25 ரூபாய் வாங்கினல. எதுக்கு? எங்க ரசீது காட்டு பாப்பா. அண்ணே நான் சொல்றேன். நான் சொல்றேன். நான் சொல்றேன். நீங்க யாரும் ஒண்ணு சொல்லுங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் போய் சொல்றீங்க? நீங்க என்ன ஏமாத்தல, உங்களே ஏமாத்துட்டு. ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு, நான் வரேன். இன்னைக்கு புகாரில் போய் சாப்பிட்டுட்டு தான் போடும். ஐயோ அண்ணன் திட்டுவாரு. அதெல்லாம் முடியாது. என்னால முடியாது.
டாக்ஸி. கல்யாணத்தை முடிச்சுதானே ஆகணும், சொல்லியாச்சு. அது எவ்வளவு ஆகும் பாப்போம். ஒரு பட்ஜெட்டை போடு. பட்ஜெட் பட்ஜெட்னாலே நமக்கு பயம். பட்ஜெட் போட்டு எந்த காரியமும் உருப்பட்டது கிடையாது, தெரிஞ்சுக்கணும். பட்ஜெட் போடாம எவ்வளவு செலவாகுது எப்படிடா தெரியுது? பட்ஜெட் போட்டா மட்டும் தெரியுமா? விளையாடா எழுது. இப்போ நகைங்களுக்குன்னா ஒரு பவுன் 400 ரூபாய்னா ஒரு 6-7 பவுனாவது வேணும். கூலியோட சேர்ந்து ஒரு 3500 போடலாமா? 3500 ரூபாய். அப்புறம் புடவை ஒரு 500 போடுவோம். அந்த கல்யாண மண்டபம் ஒரு 500 ரூபாய். 500 ரூபாய். சாப்பாட்டு செலவு ஒரு 1000 ரூபாய். 1000 ரூபாயா? தண்ணியை தாராளமா கலந்து விட்டு 500 ரூபாயில முடிக்கலாம். 1000 ரூபாய் எழுதுறீங்க. சரி. இது அப்புறம் வந்து இந்த இன்விடேஷன் அது இதெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஆச்சு. அப்புறம் நிச்சயமா எவனாவது நமக்கு தெரியாம நிறைய திருடுவான், அதுக்கு கௌரவமா இப்ப ஒரு 500 ரூபாய் ஒதுக்குவோம். கணக்கு போட்டு மொத்தம் 6000. அவ்வளவுதானா? 6000 ரூபாய் இருந்தா சமாளிக்கலாம் ஆளுங்க. பிகாஸ் இப்ப நம்ம ஆபீஸ்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் வாங்கலாம். 5000 ரூபாய் ஆச்சு. நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். சரி, தீர்ந்து போச்சு. பட்ஜெட் தீர்ந்து போச்சு. பேப்பர்ல பந்தல்ல பாக்கலாம். ஏன்பா நாயுடு, உங்ககிட்ட எத்தனை தரம் சொன்னேன் என் பொண்ணு லட்சுமிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சொல்லுன்னு. பொண்ணுக்கு என்னென்ன தருவ? பொண்ணுக்காக நகைன்னு செஞ்சு வச்சிருக்கிறது ஒரு 5000 ரூபாய் தேரும். சரி, ரொக்கமா பணமா கையில எவ்வளவு தருவ? ரொக்கமா கொடுக்க என்கிட்ட எதுப்பா பணம்? ஒண்ணும் இல்லையா? அட போயா, இந்த 5000 ரூபாய்க்காக கூணு குருடு நொண்டி கூட வரமாட்டாயா? இப்ப எல்லாம் மாப்பிள்ளைக்கு கிராக்கி அதிகமில்ல. 16 வயசுல எம்ஏ முடிச்சுட்டு சீடி செஞ்சாரிச்சு வரதட்சணைக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. சரி விடு, என் திறமையை பயன்படுத்தி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாத்துறேன். எனக்கு என்ன தருவ? என்னால முடிஞ்சது தர. அட எவ்வளவுன்னு சொல்லு. ஒரு 200 300. 300? சரி விடு, 500 கொடுத்துரு. ஒரே மாசத்துல உன் மகளுக்கு கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாரு. 500 ரூபாயா? ஏயா சலிச்சுக்கிற? இது ஒண்ணும் பெரிய தொகை இல்ல. வா, காப்பி சாப்பிட்டு போலாம். சரி சரி. அம்மா, காப்பிக்கு காசு இருக்குல்ல? இருக்கு. மசால் தோசைக்கு இருக்கு. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பட்ஜெட் போட்டே நீங்க? 6000 ரூபாய் ஆகும் சொன்னேன். இப்போ என்ன கல்யாணம் நெருங்க செலவு ஏறிக்கிட்டே இருக்கு. நானா பட்ஜெட் போட்டேன்? பட்ஜெட் போடும் போதே சொன்னேன் வேண்டாம்டா, குழப்பம் வருன்னு. கேட்டியா நீ? அபாண்டவா என் மேல பழி போடாது. எந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. சரிப்பா, நாம 2 பேரும் சேர்ந்தா பட்ஜெட் போட்டோம். சம்பந்தம் எல்லாத்தையும் என்ன சேர்த்து விடுங்கடா எல்லாரும். சொல்றது கேளுடே. நேத்து வந்து ஒரு பவுன் 400 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 800 ரூபாய். ஒரே நாள்ல பவுன் விலை டபுள் ஆகும். எவன்டா கண்டா? எப்படிதான் தங்க சங்கிலி பண்றதோ? கத்திரிக்காய் விலை குறைஞ்சிருக்குதான், கத்திரிக்காய் சங்கிலி பண்ணிடலாமா? டே விளையாடாத. எல்லா செலவு சேர்ந்து ஒரு 10-15,000 ரூபாய் ஆயிடும் போது இருக்கேன். அதுக்குள்ள அவசரப்படாத. கல்யாணம் முடிஞ்சு கணக்கு பார்த்தா 18-19 போய் நின்னாலும் நிற்கும். ஆமா, இப்ப கையில மொத்தம் எவ்வளவு வச்சிருக்கு? ஆபீஸ்ல வாங்கினது ஒரு 5000 ரூபாய். முதலாளி தரதா சொல்லிருக்கிறது 1000 ரூபாய். நீ ஒரு 1000 தர சொல்லிருக்கேன். எல்லாம் மொத்தம் ஒரு 7000 ரூபாய் ஆகும். குறைஞ்சது இன்னொரு 5000 ரூபாய் எப்படிடா சமாளிக்கிறது? கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு. அவரை பிடிச்ச ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கலாம். நீ மத்த வேலையெல்லாம் கவனி, நான் போய் அந்த ஆளை கவனிக்கிறேன். இந்த கண்ணனை கொஞ்சம் நில்லு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ எதுவும் பேச நிலைமையில நான் இல்ல, நான் வரேன். உன் நிலைமையை தெரிஞ்சுதாப்பா சொல்றேன். நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நிம்மதியா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல. நாயுடு சார், தங்கச்சி கல்யாணத்தை எப்படி முடிக்குதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில எனக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியம். நான் சொல்றதை கேளுப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. நல்ல மாப்பிளையா பார்க்க சொன்னாரு. படக்குன்னு ஓ ஞாபகம் வந்தது. அந்த பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை நீ கட்டிக்கிட்டா ரொக்கமா 5000 ரூபாய் கொடுப்பாரு. 5000 ரூபாவா? ஆமா. உண்மையாவா? நான் விளையாட்டுக்க சொல்றேன். கொடையை போட்டு தாக்கவா? நாயுடு சார், உடனே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப நீ பொண்ணை பார்க்க வேண்டாமா? ஒன்னும் தேவையில்லை. இந்த சமயத்துல நீங்க சரி உதவி நான் மறக்கவே மாட்டேன். சரி, ஏற்பாடு பண்ணிடுறேன். இந்த சந்தோஷத்துல ஒரு சுவிட்டு ஒரு காரம் காபி சாப்பிட்டுருவோம். கையில காசு வச்சிருக்கல? நீ வச்சிருப்ப. வாயேன். என்ன? அதான் உங்க அப்பா 5000 ரூபாய் பணம் கொடுத்து போறேன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? யார்கிட்ட சொன்னாரு? நான் எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? 5000 ரூபாய் பணம் தரேன் சொன்னதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இல்லைன்னா இப்போ இந்த கல்யாணம் ரொம்ப அவசரம். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. யார் சொன்னது? குப்புசாமி சார், இன்னைக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னால கூட கேட்டேன். பொண்ணை வீட்டுக்கு அனுப்பும் போது கொடுத்துட்டு போவாங்கன்னு சொன்னாரு.
சரி பணம் கொடுத்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்னா நல்லா இருக்காரு சொல்லி தலையை கட்டினேன். உங்க அப்பா இப்படி ஏமாத்த வரதுன்னு நான் நினைக்கல. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுல ஏதோ தவறு நடந்திருக்கு. எங்க அப்பா பொய்யே சொல்ல மாட்டாருங்க. ஆமா, பொய் சொல்லாதவங்க கூட என்ன பார்த்தா பொய் சொல்லுவாங்க. ஏன்னா என் நெத்தியில இழிச்ச வாய் என்ன பெருசா எழுதி விட்டுட்டானே அந்த ஆண்டவன். கல்யாணம் உண்டா நடுநாட்டுல வீட்டுல வந்து கலாட்டா பண்ற அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை. யோ எங்க 5000 ரூபாய்? அவங்க பணம் தரதா நீ சொன்னது போய் தானே? அந்த ஆளு தர்றேன்னு சொன்னதை நம்பித்தாப்பா நானும் சொன்னேன். மனவரையில 5000 ரூபாய் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இப்போதைக்கு முடியாதுன்னு கையை விரிச்சுட்டான். நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த வேணாமேன்னு உண்மையை நான் சொல்லல. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக தானே நான் என் கல்யாணத்தை சம்மதிச்சேன். நீங்கெல்லாம் ஒரு மனுஷனுங்க. ஏன் ஆத்திரப்படுற? உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே. நான் ஐடியா கொடுக்குறேன். தகரத்துல நகையை செஞ்சு தங்க கிளீட்ட கொடுத்து கல்யாணத்தை நடத்து. தாலி கட்டினதுக்கு பிறகு தார இல்லைன்னா போயிரும். முடியாவாய், என் உயிரே போனாலும் கொடுத்த வாக்க மாற மாட்டேன். அட போடா, ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன ஹரிச்சந்திரே கட்டிக்க வேஸ்ட் இல்லாம கோமணத்தை கட்டிட்டு அலைஞ்சிருக்கிறான். பொய் சொல்ல மாட்டானா பொய். இவன் எல்லாம் பொழைச்சு மண்ணவாரி திரும்ப வந்தாலும் வந்துட போறான். 5000 ரூபாய் கொடுக்கலன்னா நாளைக்கே அவளை அப்பா வீட்டுக்கு விட்டுடுவேன். நல்ல காரியம். அதே நாளைக்கு ஒத்தி போடுறேன், இன்னைக்கே செஞ்சுறேன். சந்தானம், உன்னை நினைச்சு நான் சில சமயம் பொறாம கூடப்பட்டிருக்கேன். இவ்வளவு சின்ன வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு கஷ்ட நஷ்டப்பட்டு குடும்பத்துல எல்லாரையும் ஆளாக்கி விட்டுருக்கேன். அன்புக்கும் பாசத்துக்கும் உதாரணமா இருக்கிற நீ அப்படி பேசுறது? டேய், ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கிட்ட பணம் கொடுத்தாதான் நான் உங்ககிட்ட வருவேன்னு சொன்னா அதுக்கு பேர் விபச்சாரம்னு சொல்றோம். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிட்ட பணம் கொடுத்தாதான் நீ என் பொண்டாட்டின்னு சொன்னா அதுக்கு என்னடா பேர் சொல்றது? நான் பணம் கேட்டேன், அவங்க தானே கொடுக்கறேன்னு சொன்னாங்க. யாரோ மூணாவது மனுஷன் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி கல்யாணமும் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? இல்ல அப்படி தண்டனை கொடுத்தாதான் நடந்த கல்யாணம் மாறிடுமா? என்னடா இது? 6-7 வயசுல இருந்து வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்க நீ இப்ப சாதாரண இந்த ஒரு 5000 ரூபாய் விஷயத்துக்கு அப்படி அலட்டிக்கிறது. உன் ஒய்ஃப் அங்க என்னவோ ஏதோன்னு பயந்துகிட்டு இருப்பேன். போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லி போ. அவகிட்ட பணம் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்கடா அவங்க. ஆல் ரைட், நான் சொல்றது கேளுப்போ. தாரம், உன் சாதனைக்கு ஈடே இல்லை. 6-7 வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்ட. உன் தம்பிய BA வரைக்கும் படிக்க வச்சுட்ட. வெரி குட். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் முதலாளி. முதலாளி, என் தம்பி வேலை விஷயமா? அது விஷயமா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உன் தம்பியை வேலைக்கு வர சொல்லு. முதல்ல மாசம் 300 ரூபாய் தர சொல்றேன். போக போக பாத்துக்குவோம். இந்த வேலை எனக்கு வேண்டாம். நான் முதலாளி கிட்ட எவ்வளவு கெஞ்சி இந்த வேலை கேப்ப பண்ணி வந்திருக்கேன். நீ வேண்டாம் சொன்ன எப்படி? அதுக்கு இல்லண்ணே, 6வது கூட படிக்காத நீ 900 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆபீஸ்ல BA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா 300 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு சேர்ந்தா அது அவ்வளவு கௌரவமா இருக்காது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன பெரிய வேலையில சேர்த்து விடுன்னு பிராமிஸ் பண்ணிருக்கான். எப்படியும் 2-3 மாசத்துல வேலை கிடைச்சிரும். ஏய், முதல்ல நான் இந்த கம்பெனிக்கு சேரும்போது மாசம் 50 ரூபாய் தான் சம்பளம் எனக்கு. அதுக்கப்புறம் படிப்படியா அதை விடு. அந்த பெரிய வேலை உனக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலைக்கு சேரு. இல்லைன்னா முதலாளி என்ன தப்பா நினைப்பார்? இல்ல அண்ணே, இப்ப நான் இந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தா எனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுன்னு என் ஃப்ரெண்ட் எனக்கா ட்ரை பண்றதை விட்டுடுவான். ரகு இந்த வேலையை ஒத்துக்கிட்டு இருந்தான்னா மாசம் 300 ரூபாய் கிடைச்சிருக்கோம். என் கஷ்டமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த கஷ்டம் எல்லாம் நீங்களா வரவழைச்சிட்டு தானே சக்திக்கு மீறி செலவு பண்ணி யார் கடங்காரனா சொன்னேன். எல்லாம் ஒன்னாலதான். உங்க அப்பா 5000 ரூபாய் கொடுக்குறது சொன்னா அதனால தான் வந்து கட்டிக்கிட்டேன். அந்த குப்புசாமி சொன்ன பொய்க்கு நான் என்னங்க செய்யறது? அதை விடுங்க. மாசம் என் சாப்பாடு செலவுக்கு அதிகமா 100 ரூபாய் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நான் எவ்வளவு உழைக்கிறேன். அந்த உழைப்புக்கெல்லாம் கூலி போட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து கூலி போட்டதா இருந்தா என்ன 100 ரூபாய்க்குள்ளேதான் ஆகும். இல்ல 100 ரூபாய்க்கு மேலே ஆகும். புரிஞ்சுக்கிட்டா சரி. வாங்க. சந்தானம், சந்தானம், என்னப்பாச்சு உங்க பிரஸ் ஸ்ட்ரைக்கெல்லாம்? அதை ஏன் கேட்கிறேன்? முதலாளிக்கும் தொழிலாளர்கள் தலைவருக்கும் மனஸ்தாபம். அதுக்கு அநியாயமா பிரஸ்ஸையே முடிவிட்டாங்க. திரும்பி தரப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. வேற வேலை பார்க்க வேண்டியதுதான். இந்த ஸ்ட்ரைக்ஸே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வரணும்.
உறக்க பேசாத. பாட்டாளிகளின் விரோதி கருங்காலின்னு பட்டமே கட்டி விடுவாங்க. நமக்கு ஏன்பா அரசியல்லாம்? இதை நீ சொல்ற சமயத்துல இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான். சந்தானம் வந்து ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. 200 ரூபாய் இருந்த பாரு. இல்லைன்னா இல்ல கொஞ்சம் என்னென்ன இந்தாங்க. தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ். வர மிஸ்டர் சந்தானம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. சாப்பிட்டாதானே டாக்டர்? சாப்பிடுன்னா பசிக்கல கொமட்டுது அப்படி இப்படின்னு சொல்றேன். கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நான் மருந்து எழுதி தரேன், நல்லா பசிக்கும், ஒழுங்கா சாப்பிடணும். என்ன சந்தானம், சந்தானம் வாங்க. அண்ணனும் அண்ணியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஓ சரி, நான் அப்புறம் வச்சுருங்க. இந்தாங்க. சந்தானம் கொடுக்க சொன்னானே? இல்ல, நானா தான் கொடுக்குறேன். இல்லைன்னா மறுபடியும் நீங்க வருவீங்க, அண்ணன் கிட்ட கேட்பீங்க, அவர் ஏன் உயிரை எடுப்பாரு. அவங்க உங்களுக்கு புத்தி வேணும். என்னதான் நண்பனா இருந்தாலும் பாவம் கஷ்டப்படான்னு கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லாம 100 கொடு 200 கொடுனா அவர் எங்க போவாரு? ஏதோ தொலைவேனா இன்னைக்கு. தம்பி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நான் இப்ப பணம் கேட்கறதுக்காக வரல, வேற ஒரு விஷயமா வந்தேன். அழகப்பா கொஞ்சம் நில்லுப்பா. என்னப்பாச்சு? ஒண்ணும் இல்ல, உடம்பு சரியா இல்ல. உடம்பு சரியில்லையே? என்ன போயிட்டு அனல கொதிக்குது? என் வீட்டுக்கு வரக்கூடாதா? வீட்டுல நீ இருப்பியோ இல்லையான்னு சந்தேகம். அதான். நான் இல்லைன்னா என்ன? என் லட்சுமி இல்லையா, தம்பி இல்லையா என்ன? நீதான் என்னுடைய ஃப்ரெண்டு. என்னுடைய கஷ்டத்தை மனசு விட்டு உங்ககிட்ட சொல்லலாம், எல்லார்கிட்டையும் சொல்ல முடியுமா? லட்சுமி ஏதாவது மனசு கூட சொன்னால? சிச்சி, உன் ஒய்ஃப் கோல்டு மாதிரி. அப்போ ரகு ஏதாவது சொன்னானா? அவன் சின்ன பையன், பாவம், அறியாத ஏதாவது பேசிருப்பான். அதெல்லாம் எதுக்கு இப்போ? அவன் என்ன சொன்னான்? அது சொல்லப்பா, என்ன சொன்னாவ? அந்த இது ரகு, ரகு, என்னென்ன அழகப்பா சார் கேட்டுதான் சொன்னேன். என்னடா சொன்னேன்னு கேட்டேன். தப்பா ஒண்ணு சொல்லலையே. என்ன தப்பு இல்ல, அவர் அடிக்கடி வந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்யறான்னு சொன்னியாமே, அவர் நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? தெரியல, என்ன வாயை பத்தி சும்மா இருக்கணும். பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டோம், 1500 ரூபாய் சம்பளம் வாங்குற திமிர்ல யாரையும் எடுத்துரிஞ்சு பேசக்கூடாது. இங்க யாருக்கு ஒண்ணு திமிரு கிடையாது. அனாவசியமா பேச வேண்டாம். நான் அனாவசியமா பேசுறேன். 6 வயசுல இருந்து இந்த குடும்ப சுமையை என் தோலை சுமந்த வேண்டானா உங்களை கான்வென்ட்ல இருந்து காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன். உங்களுக்கு பணம் கட்ட முடியாத நேரத்துல எல்லாம் அந்த அழகப்பா சார் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கா தெரியுமா உனக்கு? கொஞ்சமாவது நன்றி வேணும்டா மனுஷனுக்கு. அப்படின்னா நான் நன்றி கிட்ட போயிட்டேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. தங்கச்சி கல்யாணத்தை கடன் உடனே வாங்கி முடிச்சிட்டு இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கேனே, ஒரு மாசமாவது இந்தானே 500 ரூபாய் அப்படி சொல்லி கொடுத்திருக்கேடா நீ? நீ ஓ சக்திக்கு மீறி கடன் வாங்கி தங்கச்சி கல்யாணம் பண்ணது உன்னுடைய தப்பு. நான் அன்னைக்கே சொன்னேன். சரி, அதை விடு, எனக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பணம் கொடு அப்படி நீ ஒரு தடவை கேட்டிருக்கியா? நீ கேட்டாதனால நான் வேற பிளான் போட்டேன். நான் கேட்கணுமா? டேய், நீ கேட்காம நான் உன்னை படிக்க வைக்கல. உனக்கு அப்பப்ப ஏது எது தேவையோ அதெல்லாம் நீ கேட்காம நான் செய்யல. உண்மையான அன்பிருந்தா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீயா உதவணும். அண்ணே, படிக்க வச்சேன், காப்பாத்தினேன், சோறு போட்டேன்னு எத்தனை தடவை சொல்லுவீங்க? நானா உங்களை படிக்க வைக்க சொன்னேன்? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க எனக்காக செலவு செய்ததெல்லாம் டைரியில குறிச்சு வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் வட்டியை முதலமா திருப்பி கொடுத்துடுறேன். நான் வரேன். என்னப்பா சந்தானா இவ்வளவு லேட்டு? முதலாளி வீட்டுக்கு போயிட்டு வரியா? ஏ, உனக்கு கடன் வாங்கத்தானே தெரியும். நாங்களா இப்பதானே அங்க இருந்து வர்றோம். என்னாச்சு? முதலாளிக்கு கை கால் விழுந்து போச்சு, வாய் இழுத்துருச்சு, பேச்சே வரல.
எந்தவித கடனும் வாங்காத நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏகப்பட்ட கடனை வாங்கின நீ பார், ஆர்வத்துல போய் அவர் மேல விழுந்தான்னா பொசுக்குன்னு போயிருமாப்பா. உங்களுக்கு இந்த நிலைமை என்ன என்னால நம்பவே முடியல. கொலைப்படுறீங்க முதலாளி, சீக்கிரமே குணம் ஆயிடும். அப்படி குணமாகலன்னா அந்த தெய்வமே இல்லை முதலாளி. என் குழந்தை எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? நல்லா இருக்கு முதலாளி. உங்க பிரியத்துல நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நான் வரேன் முதலாளி. என்னையாது சந்தானத்துக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கு. அவன் நம்ம கம்பெனியில வேலை செய்யறானா இல்ல பார்ட்னரா? கணக்கே இருக்கிறாங்க இவ்வளவு. இது இல்லாம உங்க அப்பா கிட்ட ஏகப்பட்டது வாங்கியிருக்காங்க. அடிக்கடி முதல கண்ணீர் விடுவாங்க. உங்க அப்பா இந்த பிரஸ் ஆரம்பிக்கும் போது கூட ஆரம்பிச்ச பிரஸ் எல்லாம் ஆப்செட், லித்தோ, ரோட்டரின்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம பிட் நோட்டீஸ்லயே தான் இருக்கிறோம். ஆனா உங்க காலத்துல பெருசு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சரி, போய் சந்தானத்தை வர சொல்லுங்க. சரிங்க, நான் இங்க வந்துட்டு போனேன்னு அவன்கிட்ட சொல்லிடாதீங்க. அவன் ஒரு மாதிரி துண்டை கழுத்துல போட்டு முறுக்கி சங்க நொறுக்கிடுவான். நான் வரேங்க. சார் கூப்பிட்டீங்களாமே? என்னப்பா இது கணக்கு வழக்கு எல்லாம் பணம் வாங்கியிருக்க? உன் பேர்ல 10,000 ரூபாய் பத்து இருக்க. உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிருக்கேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா மாதிரி இந்த கம்பெனியை நான் தர்ம ஸ்தாபனமா நடத்த விரும்பல. இன்னையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். 10,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு நீ வேலைக்கு வா. அப்படி இல்ல உன் சர்வீஸ் பணத்தை இந்த கடனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உன்னை நிரந்தரமா வேலையை விட்டு நிறுத்திடுவேன். சார் இது ரொம்ப நியாயம். 20 வருஷமா இந்த கம்பெனில முடிச்சிட்டு இருக்கேன். உன் டிஸ்மிஸ் பண்ணலப்பா. பணத்தை கட்டி திரும்ப வேலைக்கு வா. நீ போலாம். சார் எனக்கு நிறைய வேலை இருக்கு. பணத்தை கட்டாதான் வேலையை சொல்லிட்டாங்க. இப்ப நான் எங்க போறேன்? காலப்படாத, தைரியமா. அப்பா எப்படி பாருங்க? மருந்து சாப்பிட்டீங்களா? ஏப்பா அந்த வேலை நீட்டிட்டாம அவங்க அப்பா செத்துல இருந்து நம்ம கிட்ட உண்மையா உழைச்சிக்கிட்டு இருக்கான். அவர் சேர்த்துக்கப்பா. என்னப்பா இது? கொஞ்சம் கூட பிரின்சிபல் இல்லாம கம்பெனி நடத்த என்னால முடியாது. சந்தான பணத்தை கட்டிட்டு வேலைக்கு சேர்க்கணும். இல்லன்னா நான் சேர்த்துக்க முடியாது. நீங்க சொல்றதுக்காக மறுபடியும் அவனை நான் வேலைக்கு சேர்த்துட்டா நான் போட்ட உத்தரவுக்கு என்ன மதிப்பு? அப்புறம் ஆபீஸ்ல எனக்கு என்ன மரியாதை? அல்பா நான் சொல்றேன் கேளு. முடியாது. இப்படி அடிக்கடி நீங்க என் நிர்வாகத்துல தலையிடுறதா இருந்தா நான் வேற வேலை கிடைக்கிறேன். நீங்க சந்தானத்தையே மேனேஜர் ஆக்கி ஆபீஸ் நடத்தீங்க. ஐயா, எனக்காக நீங்களும் உங்க ஒரே புள்ளி சண்டை போடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இத்தனை நாளும் உங்க இடையில இருந்தேன். இனிமே அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. நான் உங்க கம்பெனியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் அடிக்கடி வந்து உங்களை பார்ப்பேன். நீங்க உடம்பை ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. நான் வரேன் ஐயா. எஸ், நான் தான் அழகப்பன் பேசுறேன். சோமாரி நந்தா, எங்க தலைவர் தேர்தல தோற்றுவான்னு எழுதிக்கிறியா? மனசுல என்னடா நினைச்சிருக்கீங்க? ஏதோ என் மனசுல பட்டதை நான் எழுதினேன். தேர்தல் முடிவு வந்த பிறகு நான் எழுதினது சரியா தப்பான்னு 2 பேருமே பாத்துக்கலாமே. அதுக்கு முன்னால போன்ல கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்குங்க. 10 வருஷமா நான் அரசியல் இருக்கிறேன். மரியாதை எனக்கு நீ கத்து கொடுக்கியா? கைத. ஓ, 10 வருஷமா அரசியல் இருக்கீங்களா? அப்போ உங்ககிட்ட மரியாதை எதிர்பார்த்தது என் தப்பு தான். மன்னிச்சுக்கங்க. போனை வச்சிடுறீங்களா? என்ன சந்தானம், என்ன விஷயம்? வந்து இதான் அட்வான்ஸ் வேணுமா? முதலாளி இன்னைக்கு மூடு சரியா இல்ல. நாளைக்கு கேட்டு வாங்கி தர்றேன். அது இல்ல, நீ கிண்டல் பண்ணக்கூடாது. நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். என்னது கதையா? ஹண்டே சக்கா கொண்டா.
வெரி குட். பிரபாதம். உண்மையிலே நல்லா இருக்கா? நிஜமா தான் சொல்றேன். நட ரொம்ப சரளமா இருக்குது. அதுவும் இல்லாம வாழ்க்கையில நடந்தது அப்படியே தத்ரூபமா எழுதிருக்கியா. ரொம்ப இயற்கையா இருக்கு. நான் இது இந்த வாரமே பப்ளிஷ் பண்றேன். தொடர்ந்து நிறைய எழுது சந்தானம். ரொம்ப சந்தோஷம். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. குமார், தங்கச்சி பத்திரமா பாத்துக்கோ. நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். அம்மா டாடா. டாடா. எங்க இந்த புத்தகத்தை கூட நாளைக்கு தான் சார் கொடுக்கணும். இன்னைக்கு கொடுத்தா முதலாளி திட்டுவாரு. நான் எழுதுன முதல் கடை அச்சா இருக்குப்பா. நான் என்ன விற்க போறேன். பரவாயில்ல கொடு. என்ன இது ஒரே புகையா இருக்கு? ராணி பாபா பார்க்கலாம். எங்க இந்த புத்தகத்தை கூட நாளைக்கு தான் சார் கொடுக்கணும். இன்னைக்கு கொடுத்தா முதலாளி திட்டுவாரு. நான் எழுதுன முதல் கடை அச்சா இருக்குப்பா. நான் என்ன விற்க போறேன். பரவாயில்ல கொடு. சார், நீங்க தானே சந்தானா? ஆமா. நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பாலாஜி. லட்சுமிமா 10,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க தீ விபத்துல இறந்து போயிட்டதா பேப்பர்ல படிச்சேன். என்ன செய்யறது? இந்தாங்க, இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. அப்படியே ஒரு டெத் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய் பணம் கிடைக்கும். அப்ப நான் வரேன். லட்சுமி, நீ என்ன இன்சூரன்ஸ் பண்ணிக்கோன்னு சொன்னப்போ நான் சத்து உனக்கு பணம் வேணுமா கேட்டேன். இப்போ நீ செத்து எனக்கு பணம் கொடுத்துட்டு போயிட்டியா? இந்தாங்க சார், லட்சுமிமா பண்ண இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கு செக். அப்ப நான் வரேன் சார். வரேன் சார். இதை வச்சுக்கிட்டு நாம ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம். இஷ்டம் போல சார். சந்தானம், இவங்களை ஸ்கூல்ல விட்டு நான் ஆபீஸ்க்கு போறேன். அப்பா டாடாப்பா. சந்தானம், நம்ம பத்திரிகைக்கு நல்ல சர்க்குலேஷன் இருக்குது. உன் எழுத்துக்கு ரொம்ப மரியாதை. எல்லாரும் ரொம்ப விரும்பி படிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சந்தானம் சார் எழுதின நாவல் கொடுங்க சார். உலகம் உருண்டது. அவன் எழுத்துப்பணி தொடர்ந்தது. காலங்கள் ஓடின. பெருமை, புகழ், செல்வம், மரியாதை எல்லாம் வளர்ந்தன. அவன் பிள்ளைகளை மேல் படிப்பிற்காக அழகப்பன் அமெரிக்காவிற்கு அனுப்பினான். பள்ளியிலே சேர்க்க முடியாத நிலை போல் மேல் நாட்டிலே படிக்க வைக்கும் நிலை ஏற்பட்டது. சந்தானம், சந்தானம், ஒரு கிளாட் நியூஸ். அகில இந்திய இலக்கிய கழகத்துல இந்த வருஷம் சிறந்த நாவலாசிரியரா உன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ₹1,00,000 ரொக்க பரிசும் கலாநிதி கேடயமும் கொடுக்க போறாங்க. இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்றேன். அதை சர்வ சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. உன்னால எப்படிதான் முடியுதோ எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வர வர ஒரு ஞானி மாதிரி ஆகிட்டு வர நீ. பட்ட கஷ்டங்கள், கிடைச்ச அனுபவங்கள், அந்தந்த நிகழ்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுற பக்குவங்கள், இது எல்லாத்தையும் அனுபவிச்சவனுக்கு இன்பமும் துன்பமும் ஒண்ணுதான். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா என்னையும் ஒரு சன்னியாசி ஆக்கிடுவேன். நான் வரேன்பா.
அகில இந்தியாவில் கிடைத்ததற்கரிதான பெரிய பட்டமும் பாராட்டுக்களும் கிடைத்தன. கடவுள் தொடர்ந்து ஒருத்தர் கட்டத்தை கொடுக்கிறாருன்னா முடிவில் அவனை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்றான்னு அர்த்தம். பிரிந்தவர்கள் கூடினார்கள். அன்று அவனை உடன் பிறந்த அண்ணன் என்று சொல்லிக் கொள்ளவே கூச்சப்பட்டவர்கள் இன்று இவர்தான் என் அண்ணன் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டார்கள். தங்கச்சி குழந்தை பார்க்க எவ்வளவு பெரிய சீதா வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஏன்னா போய் சொல்றீங்க? நான் பிரைஸ் வாங்கின கத்து தட்டு முட்டு சாமான்கள்லாம் வித்து சாப்பிடுற அளவுக்கு நிலைமை வந்திருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆன்லைன் செக் புக் எடுத்துதான் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினா என்ன தப்பு? இப்ப 10,000 ரூபாய்க்கு செக் தரேன். ஏதாவது தேவைன்னா அப்பப்ப எனக்கு எழுதுங்க. போயிட்டு ரகுவை கேட்டு உதவி செய்தவன் உயர்ந்த நிலையில் இருந்தால்தான் உதவி பெற்றவன் அதை உயர்வாக பேசுகிறான். இதையெல்லாம் அவனுடன் இருந்து வாழ்ந்து மகிழ்ந்து சந்தோஷப்பட அவன் மனைவி லட்சுமி இல்லையே.